வணக்கம், நான் உங்க சௌமியா பிரவீன்குமார். இன்னைக்கு என்னோட கிச்சன்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் ஆப்பிள் பேன் கேக். இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நம்ம இது சேர்த்துனோம்னா கொஞ்சம் தோசை உப்பி வரும், அதுக்காக தான். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு முட்டையை நம்ம அப்படியே உடைச்சு சேர்த்திக்கலாம். ஆப்பிளை, ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிளை தோல் சீவிட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு பால் ஊற்றி நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். ஆப்பிள் ஜூஸ் ஆட்டம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே நிறையா சேர்த்திட்டோம் அப்படின்னா கட்டி விழுந்துடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டி எதுவுமே இல்லாமல். இது ஒரு தோசை மாவோட கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஆப்பிள் ஜூஸ் நம்ம அரைச்சது பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம முட்டை சேர்த்திருக்கனால முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் ஆப்பிள் ஜூஸ் சேர்த்தணும் அப்படின்னா. அதனால் நீங்கள் முட்டையோட கவுச்சி ஸ்மெல் இருக்கும்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம ஆப்பிள் ஜூஸ் சேர்த்தனால முட்டையோட கவுச்சி கொஞ்சம் கூட இருக்காது. இப்போ ஒரு திக்கான ஒரு பேட்டர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தோசைக்கல்ல ஊற்றிக்கலாம். இதை குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணலாம். டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் கொண்டு வருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி செஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வாட்டி எப்போ செய்வீங்கன்னு கேட்பாங்க. இப்போ தோசைக்கல்ல சூடானதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம இந்த மாதிரி தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இது ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சுட்டோம்னா அடிப்பாகம்லாம் கருகி போயிடும். அதனால் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விடலாம். வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் வேக விடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. ஆப்பிள் பேன் கேக் தயாராகிடுச்சு. நீங்கள் இது இப்படியே சாப்பிட கொடுக்கலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக மேலே ஹனி ஊற்றி சர்வ் பண்ணி பாருங்கள். கிட்ஸ் மறுபடியும் எப்போ இந்த ஆப்பிள் பேன் கேக் செய்வீங்கன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு ஃபேவரட் ஆகிடும். இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபிஸை உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.